அரசு மணல் குவாரிகளில் செயலி மூலம் பதிவு செய்து 3 ஆண்டுகளாகியும் மணல் கிடைக்காமல் காத்து கிடப்பதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது கடந்த 2 ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கும் மணல் குவாரிகளை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் மணல் லாரி உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த ஆட்சி நேர்மையாக செயல்படும் சொல்ற ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழகத்தில் லாரி சங்கம் என்ற போர்வில் கொடுக்கின்ற பேட்டியை முன்வைக்காதீங்க. லாரி உரிமையாளரை கூட்டு எங்களுடைய கோரிக்கை கேட்டு அந்தந்த மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனையை வைங்க. இல்லையென்றா உங்க ஆட்சியில ஒரு வாரியத்தை உருவாக்குங்க. 38 மாவட்டம் இருந்தா 38 மாவட்டத்தில் ஒரு ஆளை நியமிங்க. பொதுவா அதாவது என்னோட ஒரு 50 ஆண்டுகள் இந்த லாரி தொழில வச்சு லாப நஷ்டத்தை கஷ்டப்பட்டவங்களை அவங்களை வைத்து அந்த ஒரு கோரிக்கை ஏற்று அந்த கிராவல் கோரிய மணல் கோரிய சீக்கிரமா திறக்கின்ற வேலையை பாருங்க.